அந்த பொக்கிஷத்திற்குள் அநேக ஜோடிக்கும் முத்துக்கள் உண்டு. அந்த முத்துக்களில் சில உங்கள் முன்னே உருண்டு வருகின்றன. கண்டு கழியுங்கள். அந்த முத்து யாரென்று கண்டுபிடிங்கள் பார்ப்போம். அந்நிய நாடாகிய மோவாபிய பெண்ணிகள் ஊரெல்லாம் குணசாலி என்றழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறில் இடம் பெற்றவர் யாருகள்? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? யாருகள்? சத்தமா சொல்லுங்க. ரூத், திமேயுவின் மகனாம் இவர் பார்வையற்ற மனிதராம். வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தாராம். இயேசுவின் வருகையை அறிந்து சத்தமிட்டு கூப்பிட்டாராம். அற்புதமாக பார்வையடைந்தாராம். ஆம், அவர் யார் என்று கண்டுபிடியுங்கள். ஆம், அவர்தான் பத்திமேயு. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க வந்த சிறுவன் தன்னிடம் உள்ள உணவை சீடரிடம் கொடுத்தான். பல மடங்கு கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு தன்னிடம் உள்ளதை கொடுக்க வேண்டும் என்று அனைவருக்கும் உணர்த்தியவன் இவன் யார்? கூட்டத்தில் நல்ல சின்ன பையன், இயேசுவை பார்க்க வந்த நல்ல பையன். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவை பார்க்க வந்த நல்ல பையன். சீடர்களே பரபரப்பை கண்டானா, 5 அப்பம் 2 மீனை தந்தானா. சீடர்களே பரபரப்பை கண்டானா, 5 அப்பம் 2 மீனை தந்தானா. ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். 5000 மீன்களும் கொண்டே, மீனமான கூடைகளும் 12. 5000 மீன்களும் கொண்டே, மீனமான கூடைகளும் 12. கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவை பார்க்க வந்த நல்ல பையன். ரூபவதியும் சௌந்தரியமும் உடையவள். சிறிய தகப்பனின் சொற்கேட்டு நடந்ததால் ராஜமேன்மை பெற்றவள். தன் ஜனத்தின் ரட்சிப்புக்காக விடுதலைக்காக திறப்பிலே நின்றவள். இவளுடைய பெயரின் வேதாகமத்தில் ஒரு புத்தகமே உள்ளது. இவள் பெயர் என்ன? கண்டுபிடியுங்கள். சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவராம். ஆடு
நான் கிடையாது. இப்போ நான் வீட்டுக்கு சொல்ல போனால் அது நல்ல கேளுங்க. அது யாரும் கண்டுபிடிங்க. தலைப்பெல்லாம் மாற்றப்பட்டு தீவிரம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். நான் கூழாங்கற்களை கொண்டு கோவிலத்தை வென்றவன் தான். நான் ஆடு மேய்த்தவன் தான். அதிசயம் செய்யப்பட்டவன் தான். நான் நடனமாடியவன். நான் ஒரு நாட்சிக்கு ராஜா. நான் யார்? தாவீது. நான் தான் தாவீது. மகா ரூபவதியாகிய நான் பெத்துவேலின் குமாரத்தி. எளிய சிறுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தேன். நான் உதவி செய்ததால் ஆபிரகாமின் மருமகனானேன். நான் தான் யார்? நான் தான் ரெபெக்கா. கர்த்தர் இவனிடத்தில் மிகவும் அன்பாயிருந்தார். இவன் ஞானத்தை கேட்டான், ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுத்தார். 3000 நீதிமொழிகளையும் 1005 பாட்டுகளையும் பாடியுள்ளார். இவர் யார்? என் பேர் சாலமோன் ராஜா. நான் தாவீதோட மகன். மனக்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணினவர். அவள் அழுகை ஆனந்த கண்ணீராக மாற்றப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயானவள். அவள் யார்? என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கட்டத்தை போய் கொஞ்ச நேரம் பேசு. என் ஜனத்தை கேளும். எனக்கு ஆத்மாவை தாங்க. நான் உங்களுக்காகவே கொடுக்கிறேன். என்னோட இதயத்தை உங்க சமூகத்தில் ஊற்றுவாங்க. சந்தோஷமா இருக்கு. இஸ்ரவேல் தேசத்து அழகான அறிவான வாலிபனா, தினமும் 3 வேளை கர்த்தரிடம் மன்றாடுவானா, சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கப்பட்டவனா. இவர் யார் என்று தெரிகிறதா? நான் தான் தானியேல். Yeah.